ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீமடு மில்க் கேக் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாலை அப்போதைக்கப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆடை பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் தனியாக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் நார்மல் தண்ணியை ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் இல்லைனா 3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. இப்போ இதை நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் ஆகட்டும். அடுத்ததான் நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அடியிலையும் சைட்லேயும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 அல்லது 3 ஏலக்காயை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீரில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு சூப்பராக கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா பிசைஞ்சு உதிர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிர்த்து விட்ட பிறகு இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த பன்னீர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை நெய் அப்ளை பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ஃப்ளாட் பண்ணி ஈவனாக பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5-6 பிஸ்தாவை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இதை மேலே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் இதை வேக வைக்க போகிறேன். இந்த ரைஸ் குக்கரில் 200 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதை ஸ்டீம் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் அகாரோ பிராண்ட்லேருந்து தான். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5 லிட்டர். இந்த ரைஸ் குக்கரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மில்க் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட சீம்பால் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.